வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். ஃபினான்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கரியர் இது ரிலேட்டாக நான் வந்து ஒரு வீடியோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இது என்னென்னா, இப்போ வந்து மே 2025 இந்த மே 2025ல் டிரான்சிஷனை வந்து நான் அப்சர்வ் பண்ணி பார்த்ததில்ல. மெயினாக வந்து முக்கியமான பிளானெட்டில் வந்து ஒன்று குரு, இன்னொன்று ராகு கேது, இன்னொன்று வந்து சனி ஆல்ரெடி மாறி இருக்கு. அதர் டிரான்சிஷனும் நடக்குது. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஆல் 9 ஷிஃப்டிங். இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து கரியரை மாற்றுவோமா, கரியர் வேலை போயிடுமா, வேலை இருக்குமா, இங்கே வீசா இருக்குமா, வீசா இருக்காதா, இப்படிங்கிற ஒரு சின்ன பயம். ரெண்டாவது வந்து ஃபினான்ஷியலாக இந்த வருஷம் நல்லா இருக்குமா, 2025 அண்ட் 2026 ஃபினான்ஷியலாக நல்லா இருக்குமா. வி ஹேவ் அ பிக் பிளான். இன்வெஸ்ட்மெண்ட், கடன் சம்மந்தப்பட்ட டெப்ஸ் ஃப்ரீ. இன்னொன்று வந்து சில பேருக்கு வந்து ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ணோம், சில பேருக்கு வந்து ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணோம். இந்த மாதிரி வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அண்ட் மணி ஃப்ளோ ரிலேட்டடாக சில டவுட்ஸ் இருக்குது. இதுக்கு தான் நான் இந்த வீடியோ வந்து பிளான் பண்ணியிருக்கேன். எந்தெந்த ராசி அண்ட் லக்னா இதெல்லாம் வந்து பாசிட்டிவாக இந்த 2025-26 கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் வச்சுப்போமே, மே 2025லேருந்து 2026 வந்து மே வரைக்கும் ஒரு பிளான் நான் பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு ராசியாக நான் ரெஃபர் பண்ணுறதே வந்து ரிஷபம் ராசியாக இருந்தாலும் சரி, ரிஷபம் லக்னமாக இருந்தாலும் சரி, இந்த 2025-26 வந்து ஃபைனான்ஷியலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ உங்களோட மனதால் உள்ள ஆசை, சப்போஸ் நீங்கள் கரியரில் சேஞ்சஸ் வேணுமா, கரியர் சேஞ்சஸ் கண்டிப்பாக நடக்கிற வாய்ப்பு 90% ஜென்ரலாகவே நான் சொல்கிறேன். தசாபுக்தி சப்ஜெக்ட் தசாபுக்தி கம்பைன் ஆயிடுச்சுன்னா ஷுவர் ஷாட் ஹிட். அதே மாதிரி வந்து வீசாவில் வந்து யூ ஆர் ட்ரைங் ஃபார் சம் லாட்ரி சான்ஸ்னால் அதெல்லாம் கிடைக்கிற வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஃபாரின் ட்ராவல் பண்ணோம், நாங்கள் போய் ஒர்க் பண்ணோம், நாங்கள் பிஸ்னஸ் பண்ணோம், இல்லை ஒரு மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்போட பிஸ்னஸ் பண்ணோம், அதெல்லாம் சூப்பராக கொண்டு வந்தோம். ரிஷபம் ராசியாக இருந்தாலும் சரி, லக்னமாக இருந்தாலும் சரி. அடுத்த ராசி நான் எடுத்து பார்த்தேன், ஃபீல்ட் அண்ட் கரியர் சேஞ்ச் ஆர் க்ரோத் அண்ட் மணி இன்ஃப்ளூயன்ஸ், மணி ஃப்ளோ. இந்த மணி ஃப்ளோ, பணப்புழக்கம் அந்த ரிஷபத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது இந்த வருஷம். அடுத்தது மிதுனம், பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, பெரிய மாற்றம், ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, பெரிய மாற்றம். பட் டஃப் சேலஞ்சாக இருக்கும். மிதுனம் வந்து டஃப் சேலஞ்சாக இருக்கும். ஏன்னா சனி வந்து 10th ஹவுஸில் சும்மா அப்படி ஜஸ்ட் லைக் தட்டாக தூக்கி எல்லாத்தையும் கிஃப்டாலாம் கொடுக்க மாட்டார். உங்களை நல்லா விரட்டி உங்களை வந்து வேலை வாங்கி அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு பாராட்டை கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். பட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதே பெரிய விஷயம். இந்த முறை ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், அதுதான் மிதுனம். ஸோ வில் கெட் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி, வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. இது கரியரில் மணி, ஆப்ஷன், பிஸ்னஸ், ஏதோ ஒரு வகையில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு சூப்பரான ஒரு டைம் மிதுனம். அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகணும். அடுத்தது வந்து நான் வந்து பார்க்குறது இந்த சமயத்தில் இந்த ஃபைனான்ஷியல் சைடில் இருந்து ஃபைனான்ஷியல் கெயின்ஸ் அண்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் யாருக்கு சான்ஸ்னால் துலாம் ராசி. சூப்பரான ஒரு நேரம். துலாம் எல்லாம் நினைப்பாங்க இது எப்படி துலாம் வந்து ஒர்க் ஆகும், ஏன்னா 9ல் குருனா, குரு ஒன்றும் பெருசாக இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை, சனி 6ல் இருக்குது. பட் துலாம் இந்த முறை வந்து நல்ல டைம் ஃப்ரேமில் அப்படி பொசிஷன் எடுக்குது. துலாம் ராசியை சேர்ந்தவங்க, துலாம் லக்னத்தை சேர்ந்தவங்களுக்கு இந்த முறை யூ கோயிங் டு ஃபேஸ் அ ஒண்டர்ஃபுல் சான்ஸ். நீங்கள் அது ஃபாரின் ட்ராவலாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தாலும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து ஒரு வேலை மாற்றணும்னு நினைக்கிறீங்க, ஏதோ ஒரு வகையில் ஃபைனான்ஷியல் கெயின்ஸ்க்காக நீங்கள் போராடுறீங்க, இந்த முறை ரொம்ப நல்ல ஒரு வாய்ப்பு தேடி வருது. துலாம் 3வது ராசி நான் சொல்கிறேன். ஸோ ரிஷபம், மிதுனம் ஃபாலோட் பை துலாம். அடுத்தது வந்து தனுசு ராசி. பல போராட்டங்கள், பல தடைகள், பல முயற்சிகள், பல கஷ்டங்கள், அதெல்லாம் தாண்டி எப்படியாவது அடைஞ்சிடணும், எப்படியாவது ரீச் பண்ணிடணும், எப்படியாவது மாறிடணும், எப்படியாவது இது பிடிச்சிடணும் அப்படின்னு ஒரு மாதிரி ஏக்கத்தோடு இருக்கீங்கன்னா இந்த மேலேருந்து உங்களுக்கு அந்த டைம் ஸ்டார்ட் ஆகுது. தனுசு ராசி. ஸோ தனுஷை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் மே 2025லேருந்து 2026 வரைக்கும் நான் வந்து ஓவரால் கால்குலேஷன் பார்த்ததில் வந்து சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு பிளானட்டரி பொசிஷன்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. இதுதான் நேரம். மறுபடியும் உங்களுக்கு ஆப்ஷன் வருது. இந்த குரு பார்வை வந்து பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். சரியான டோரை நாக் பண்ணிங்கன்னா சரியான ஒரு பாதையை நீங்கள் சந்திக்க போகிறீங்கன்னு அர்த்தம். அது நான் உங்களுக்கு விஷஸ் கொடுக்குறேன். அடுத்தது நான் வந்து மகரம்க்கு சொல்கிறேன். மகரம் தொல்லெல்லாம் அப்படியே விலகி க்ளீனாக இருக்குது. நிறைய பேர் மகரத்தில் வந்து கொஞ்சம் புலம்புறீங்க, என்னென்னா இன்னும் எதுவும் மாறல. எப்படி மாறும்? நீங்கள் மாறினா தான் அது மாறும். நீங்கள் மாற்றத்தை முயற்சி எடுத்தால் தான் அது மாறும். தானாக உங்கள் கதவை தட்டாது. சனி விலகிடுச்சுன்னா என்ன அர்த்தம்னா, உங்கள் வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் வெளியே போயிடுச்சு, உங்கள் மைண்டில் இருக்கிற நெகட்டிவ் வெளியே போயிடுச்சு, உங்களுக்கு இருக்கிற தடைகள் வெளியே போயிடுச்சு, உங்களுக்கு இருக்கிற பிளாக்ஸ் அண்ட் அப்டக்கல்ஸ் டோட்டலாக அது போயிடுச்சு. ஆனால் நீங்கள் என்ன ஸ்டெப் எடுத்திருக்கீங்க, நீங்கள் என்ன இனிஷியேட் பண்ணியிருக்கீங்க, என்ன ட்ரை பண்ணியிருக்கீங்க, யாரை போய் மீட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் யார்கிட்ட கால் பண்ணீங்க, நீங்கள் எங்கே அப்ளை பண்ணீங்க? ஸோ உங்களோட முயற்சி எவ்வளோ இருக்குது? ஒரு முறை செஞ்சீங்களா, 2 முறையா, 3 முறையா, 10 முறை, என்ன முயற்சி எடுத்தீங்க? அந்த முயற்சி எடுங்கன்னா மகரம் டிஃபால்ட்டாகவே யூ ஹேவ் டு ட்ரை ஹார்ட். அந்த ராசியுடைய தன்மை அது. தயாராகுங்க, முயற்சி எடுங்க. கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ்.
முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பலன் நல்லபடியாக கொடுப்போம். மகரம், நான் 5வது ராசியை கனெக்ட் பண்ணியிருக்கேன். பார்ஷியலாக சில ராசிகள் நான் சொல்கிறேன். அதில் வந்து ஒன்று வந்து கடகம், அதில் வந்து ஒன்று வந்து கன்னி, அதில் ஒன்று வந்து கும்பம். பார்ஷியலாக அப்படின்னா 100% என்னால் சொல்ல முடியாது. அந்த ராசி லக்னத்துக்கு ஓரளவுக்கு ஒரு சிலருக்கு லக் இருக்குது, ஒரு சிலருக்கு முயற்சி எடுத்தால் அந்த பலன் கிடைக்கும், ஒரு சிலருக்கு அந்த லக் இருக்குது. பட் யூ ஹேவ் டு ட்ரை ஹார்ட், யூ ஹேவ் டு பிளான் வெல். தாட்ஸில் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்னஸ், அந்த கிளியாரிட்டி இருக்கணும். அதே மாதிரி எதுவும் நெகட்டிவாக நீங்கள் திங்க் பண்ணக்கூடாது. நடக்காதுன்னு ட்ரை பண்ணக்கூடாது, நடக்கும்னு ட்ரை பண்ணுங்கள். நடக்கலாம்னா மறுபடியும் நடக்கும்னு ட்ரை பண்ணுங்கள், மறுபடியும் நடக்கலாம் மறுபடியும் நடக்கும்னு ட்ரை பண்ணுங்கள். எப்போவுமே வந்து நீங்கள் வந்து ப்ராப்ளம்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, சொல்யூஷனை மட்டுமே தேடுங்க. ப்ராப்ளம்ஸை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அங்கேயே ஸ்டக் ஆகிடுவீங்க. சொல்யூஷனை மட்டும் தேடுங்க, அது வந்து ரிசல்ட்டை கொடுத்துரும். சக்ஸஸுடைய ஒரு ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்க, ஒரு தாரக மந்திரம் அப்படின்னு சொன்னாக்கா சொல்யூஷனை மட்டுமே பாருங்கள், ப்ராப்ளம்ஸை பார்க்காதீங்க. அது பார்த்தீங்கன்னா அங்கேயே நிற்பீங்க. நீங்கள் அதை தாண்டுங்க, அது வந்துடும், ரிசல்ட்டை கொண்டு வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு டைமில் நான் எல்லாருக்கும் கிளியராக மீதி ராசி நான் சொல்லன்னு வருத்தப்படாதீங்க. இதெல்லாம் நல்லா இருக்குது. ஏன்னா அந்த ஜூபிட்டருடைய இன்ஃப்ளூயன்ஸ் அந்த மாதிரி இருக்குது, மற்ற டிரான்சிஷனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அந்த மாதிரி இருக்குது. அதனால் நான் இதை கிளியர் கட்டாக பாயிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை தந்து மற்றவங்களாம் அவங்கவுங்க பேர்த் சார்ட்டுடைய ஹாரோஸ்கோப்பை பேஸ் பண்ணி தான். பட் இதுக்குமே உங்களுடைய பேர்த் சார்ட்டுடைய தசாபுத்தியும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு சப்ஜெக்ட்டும் உங்களுடைய அந்த சார்ட் யோகமாக இருக்கணும். பெஸ்ட் விஷஸ். இப்போ நீங்கள் பார்த்தது நான் வந்து கொடுக்குற இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு அனலைசிஸ் தான். அப்படின்னா நிறைய பேர் கொடுத்த கமெண்ட்ஸ் அண்ட் மெயில்ஸ் அண்ட் மெசேஜை பேஸ் பண்ணி நான் என் டீம் வந்து எனக்கு சஜஷன் கொடுத்தாங்க, இதெல்லாம் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி இதை பற்றின ஒரு வீடியோ கொடுத்துருங்க. ஏன்னா எல்லாருக்கும் தனித்தனியாக நம்ம பேச முடியாட்டியும் இன் ஜென்ரலாக ஒரு வியூ கொடுக்கலாம், ஒரு ஒப்பீனியன் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அதை தான் நான் வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாமே நம்ம சொன்னபடி அப்படியே தான் பொருந்தும்னு கிடையாது. ஏன்னா சில பேருக்கு வந்து இதெல்லாம் நடந்துருமான்ற பயம் இருக்கும், சில பேருக்கு இதெல்லாம் நடக்காமல் போயிடுமா, இது எங்கே நடக்குதுன்னு அவநம்பிக்கை இருக்கும். பட் எல்லாமே சப்ஜெக்ட் உங்கள் இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பை பேஸ் பண்ணி, உங்கள் பேர்த் சார்ட், உங்கள் நேட்டல் சார்ட், உங்கள் ஜனன ஜாதகத்தை பேஸ் பண்ணி தான் நடக்க போகுது. அதில் உள்ள விதிகள் என்ன, அதில் உள்ள நேரம் என்ன, அதில் உள்ள தசாபுத்தி என்ன, அதில் உள்ள யோகம் என்ன, கேந்திர கோணங்கள் எப்படி ஃபில்லாக இருக்குது. என் ஒருத்தர் கேட்டார், எப்படிங்க 5 கிரகம் உச்சமாக இருக்குது ஆனாலும் ஒன்றுமே நான் பெருசாக ஆகலை. நல்லா புரிஞ்சுங்க, ஒரு மனிதனுக்கு வந்து கை பலமாக இருக்குது, இந்த கை பலமாக இருக்குது, கால் பலமாக இருக்குது, இடுப்பு வலுவாக இருக்குது, செஸ்ட் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, உள்ள ஆர்கன்ஸ்லாம் வலுவாக இருக்குது, அது முக்கியமாக பிரெயின் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கணும் கேட்டால் பிரெயின் தான் மெயின். ஏன்னா பிரெயின் தான் உங்களுக்கு வந்து ஆக்டிவேஷன். பிரெயின் வந்து உங்களுக்கு ஷார்ப்பாக இருந்ததுன்னா உங்களோட சென்சஸ் எமோஷன்ஸ்லாம் அது கனெக்ட் பண்ணிக்கணும். அப்புறம் ஃபிசிக்கலாகவும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா அந்த பிரெயின் கொடுக்குற சிக்னல்ஸ்க்கு அது ஆக்டிவேட் ஆகும். அப்போ சார்ட்டில் வந்து இந்த பிரெயின் அப்படிங்கிறதே ஃபர்ஸ்ட் ஹவுஸ் தான். இந்த ஃபர்ஸ்ட் ஹவுஸ் தான் ஒரு மனிதனுக்கு வந்து பிரெயின். அந்த பிரெயின் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு எப்படி கண்டுபிடிப்போம்? லக்னாதிபதி வலுவாக இருக்காரா, லக்னாதிபதி யாரெல்லாம் சேர்ந்துருக்காங்க, அந்த கேரக்டர்லாம் அப்படியே ஆட் ஆகிடும். லக்னத்தை வந்து பார்க்குற கிரகங்கள், லக்னத்தில் இருக்கிற கோள்கள், அதுக்கப்புறம் தான் சப்போர்ட்டிங் பிளானட்ஸ், கேந்திர கோணாதிபதிகள்லாம் எப்படி வலுவடைகிறாங்க, எங்கே பொசிஷனில் இருக்காங்க, அவங்களுக்கு ஸ்கொயர் அண்ட் ட்ரியாங்கிளில் வராங்களா வரலையா, அதுக்கப்புறம் தான் நெகட்டிவ் பிளானட்ஸ் அது எப்படி பொசிஷன் எடுக்குது, அது பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகுதா நெகட்டிவ் ஆக்டிவேட் ஆகுது, அப்படியே வந்து பார்ப்போம். அதெல்லாம் பார்த்து தான் வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணுவோம். சில பேருக்கு பார்த்தா பயங்கர நாலேஜ் இருக்கும், லக் இருக்காது. சில பேருக்கு லக்கு நிறைய இருக்கும், ஆனால் நாலேஜே இருக்காது. அந்த லக் வந்து குறுகிய காலம் மட்டும் வேலை செய்யும். சில பேருக்கு பர்டிகுலர் பீரியட் மட்டும் ஆக்டிவாக இருக்கும், அப்புறம் எல்லாம் ரிசல்ட்ஸ் நல்லா இருக்காது. சில பேருக்கு லேட் லைஃப்பில் அப்படியே கிராஃப் மேலே ஏறிட்டே வரும். லைஃப் ஸ்டைலை பற்றி சொல்கிறேன். சில பேருக்கு எல்லாமே இருக்கும், ஆயில் வந்து குறிப்பிட்ட அளவுக்கு மேலே இருக்காது. சில பேருக்கு நீண்ட நெடுங்காலம் ஆயில் இருக்கும், ஆனால் ஆரோக்கியத்தில் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு வந்து மனசுக்கு அதாவது வாழ்க்கை எல்லாமே கிடைக்கும், ஆனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கை துணை இருக்காது, அதை ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ண முடியாது. சில பேருக்கு எல்லாம் நிறைய என்ரிச் ஆஃப் மணி ஆர் வெல்த் எல்லாம் இருக்கும், ஆனால் கொடுக்குற மனம் இருக்காது. சில பேருக்கு நிறைய கொடுக்குற மனம் இருக்கும், ஆனால் அவங்ககிட்ட போதுமான பொருள் இருக்காது. இப்படி கலந்த 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 கலவையில் உள்ள ஒரு வாழ்க்கை தான் மனித வாழ்க்கை. அதனால் நீங்கள் தனித்தனியாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே இண்டிவிஜுவலாக தனித்தனியாக இருக்கக்கூடிய ஒரு டிசைன். அந்த டிசைனில் வந்து நமக்கு என்ன ஃபிக்ஸ் ஆகிருக்கு, நமக்கு என்ன ப்ளஸ் இருக்குது, நமக்கு என்ன மைனஸ் இருக்குது, நாம் எப்போ அதை தெரிஞ்சுக்கிறோமோ அப்போ அந்த மைனஸை கட் பண்ணிடலாம். இதெல்லாம் நம்ம மைனஸ் விட்டுடலாம். மைனஸை வந்து கட் பண்ண ப்ளஸ் ஆக்டிவேஷன் மேலே வந்துடும். அதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதெல்லாம் நான் ஒரு ஓவராலாக ஒரு ஜென்ரல் வியூவில் நீங்கள் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்க இந்த சேனலை. ஸோ என்னோடய சப்போர்ட் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த சமயத்தில் நிறைய டிரான்ஸ்லேஷன் நடக்கிறதால எல்லாரும் கேட்டதுக்காக நான் வந்து இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு வந்து தனித்தனியே எல்லா கண்டென்ட்டுக்குமே வீடியோஸை பண்ணி கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு பொதுவான பலன். இதையும் தாண்டி உங்களுடைய ஜாதகமில் என்ன இருக்குது அப்படிங்கிறது தான். www.lifehoroscope.in இந்த ஒரு வெப்சைட் மட்டும் தான் நம்புது. நிறைய சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வாஸ்து அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக நீங்கள் வந்து ஒரு வீடு வாங்குறீங்க, வாடகை வீடு போனாலும் வாஸ்து செக் பண்ணி வாங்கிட்டு போங்க. அது நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நான் நிறைய பேருக்கு வாஸ்து கரெக்ஷன் கொடுத்துருக்கேன்.
சஜஷன் கொடுத்துருக்கேன். எல்லாம் தே ஆர் வெரி ஹாப்பி. எனக்கும் ரொம்ப தேங்க் பண்ணுவாங்க. முன்னேறிட்டோம், அடுத்த வீடு வாங்கிட்டோம், அது உங்களுக்கும் நடக்கணும்னு என்னோட ஆசை. நியூமராலஜி சில பேருக்கு வந்து நேமை சேஞ்ச் பண்ணுறதுனால நம்பரை சேஞ்ச் பண்ண கிளிக் ஆகிடும். சவுண்ட் வைப்ரேஷனில் கிளிக் ஆகும், சம்டைம்ஸ் நம்பர் சேஞ்ச் பண்ணுறதுல கிளிக் ஆகும். அது கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கும் நிறைய வீடியோஸ் பண்ணிக்க ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். சில பேருக்கு ஜெம் ஸ்டோன் லக் கொடுக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஸ்டோன் வந்து டக்குன்னு கிளிக் பண்ணி கொடுக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி ஆக்டிவேஷன். சில பேருக்கு சில ப்ரேயர்ஸ், சில பேருக்கு சில ஆக்ஷன், சில பேருக்கு சில ஆக்டிவிட்டி, சில பேருக்கு சில கலர்ஸ் லக் கொடுக்கும். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரியான லக் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். அதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா அது உங்களுக்கு ஃபேவராக வேலை செய்ய ஆரம்பிக்கும். சில பேருக்கு சில வீடு அதிர்ஷ்டமாக இருக்கும், ஒரு தசை நல்லா லக் இருக்கும். சில பேருக்கு சில ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் கம்பெனி நல்லா லக் கொடுக்கும். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அமைப்பு இருக்குது. சில பேருக்கு சில திசையில் மூவ் பண்ணால் நல்லா இருக்கும்னு இருக்கும். அப்படி நிறைய அந்த லக்கு வந்து ஒரு ஃபார்மில் இருக்குது. அது என்னன்றது நீங்களும் செல்ஃபாக பாருங்கள். நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன். லேர்ன் ஆஸ்ட்ரோ, லேர்ன் வாஸ்து, நியூமராலஜி, ஜெமாலஜி எல்லாமே கொடுத்துருக்கேன். பயன்படுத்திங்க. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.